ஹலோ மை டியர் guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எர்த் வித் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்ஜெக்ஷன்ஸ். அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எது ரொம்ப நெசசரியான கன்ஜெக்ஷனோ அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போது ஆன் அக்கவுண்ட் ஆஃப், டியூ டு, ஓயிங் டு அண்ட் பிகாஸ் ஆஃப், இந்த 4 கன்ஜெக்ஷன்ஸும் ஆக்சுவலாக என்ன அதை பார்த்துடலாம். ஸோ இதோட ரூல்ஸ் என்னென்னா, 1 வேர்ட்ஸ் வரணும், 2 ஃப்ரேஸ் வரணும், 3 ஜெரண்ட் வரணும், 4 காம்போ வரணும். ஸோ சாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். டியூ டு பீயிங் இல் ஐ கான்ட் அட்டெண்ட் த கிளாஸ். டியூ டு இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதலால். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாததால் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை. அண்ட் இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஓயிங் டு ஏஜ் ஆஃப் பைப்லைன் இஸ் broken. ஸோ இந்த 2வது சாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பைப்லைன் வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால பைப்லைன் broken ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் சென்டென்ஸ். அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் inadequate experience he is not selected in this job. inadequateனா ஒன்றும் இல்லை, insufficient and deficient, a lack of, இந்த 3 தான் ஆக்சுவலாக inadequate, பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாததுனால அவர் ஜாபில் செலக்ட் ஆகலை. ஸோ இதுதான் இந்த 3. இந்த 3லையும் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணலாம். 1 ஜெரண்ட் இருக்கும், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும், ஃப்ரேஸ் இருக்கும். அதாவது 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் காம்போவாக வர்றதுக்கு பேர் தான் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது வேர்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இருக்குமே தவிர ஒரு ஃபுல் சென்டென்ஸை ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்துருக்க முடியாது. டியூ டு பக்கத்துலேயோ, ஓயிங் டு பக்கத்துலேயோ, பிகாஸ் ஆஃப் பக்கத்துலேயோ நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஃபுல் சென்டென்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். ஸோ 2 ஃபுல் சென்டென்ஸ் வரக்கூடாது. ஸோ டேக் இட். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிகாஸ். பிகாஸும் பிகாஸ் ஆஃபும் ஒரே மாதிரி மீனிங் தான், பட் அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வேற. ஸோ சாம்பிள் சென்டென்ஸ்குள்ளே போயிடலாம். தமிழ் அர்த்தம் முதல்ல பார்த்துடலாம். ஏனெனில். ஸோ சாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதுனது தான், ஐ கான்ட் அட்டெண்ட் த கிளாஸ் பிகாஸ் ஐ எம் இல். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் சென்டென்ஸ் இருக்கிறத பார்க்கலாம், நடுவில் பிகாஸ் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நமக்கு புரிகிற விஷயம் என்னன்னா, பிகாஸ் ஆஃபில் ஃப்ரேஸோ, வேர்டோ, ஜெரண்டோ, இந்த மாதிரி 3 விஷயத்தில் ஏதோ ஒன்று வரப்போகுது அண்ட் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரப்போகுது. பட் பிகாஸில் 2 ஃபுல் சென்டென்ஸும் நடுவில் பிகாஸும் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் காய்ஸ், பிகாஸ் ஆஃபுக்கு பக்கத்தில் நீங்கள் போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ். அதோடைய காரணத்தை தான் நீங்கள் போட போகிறீங்க, விளைவை போட போகிறதே இல்லை. நல்லா கவனித்து பார்த்தீங்களா, பிகாஸ் ஆஃப் இல்லுன்னு சொல்லியிருப்போம், பிகாஸ் ஆஃப் அட்டெண்ட் த கிளாஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அதோடைய காரணத்தை தான் பிகாஸ் ஆஃப்க்கு பக்கத்தில், டியூ டு பக்கத்தில், ஓயிங் டு பக்கத்துலலாம் போடுவோம். கமா போட்டு அடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸாக வரப்போகிறது தான் அதனுடைய விளைவாக இருக்கும். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ காஸ் எங்கே பிளேஸ் ஆக போகுதுங்கிறது கவனமாக இருங்க. அடுத்து பார்க்க போகிறது தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இந்த 3ஐயும் தான் பார்க்க போகிறோம். தோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்மல் வேர்டு தான், ஸ்போக்கனுக்கு மட்டுமே யூஸ் ஆகக்கூடியது. ஆல்தோ, ஈவன் தோ அஃப்கோர்ஸ் ஸ்போக்கனுக்கும் யூஸ் ஆகும் அண்டு நம்ம ரிட்டனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ தோவோட தமிழ் அர்த்தம் இருந்தாலும் கூட. சாம்பிள் சென்டென்ஸ்குள்ளே போயிடலாம். தோ ஐ எம் இல் ஐ கேன் அட்டெண்ட் த கிளாஸ். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைனாலும் கூட அவன் கிளாஸ் அட்டன் பண்ணான், நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன், இந்த மாதிரி விஷயம்
guys, தோங்கிறது ஒரு கான்ட்ரடிக்ஷன் கன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவோ அண்ட் நெகட்டிவோ வரணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயமே வர்றது தான் கான்ட்ரடிக்ஷன் கன்ஜெக்ஷன். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் வர்றதுக்கு பேர் கான்ட்ரடிக்ஷன் கன்ஜெக்ஷனே கிடையாது. கொஞ்சம் அதில் கிளியராக இருங்க. ஸோ அடுத்த சாம்பிள் சென்டென்ஸ்க்கு போயிடலாம். தோ he has inadequate experience, he is selected in this job. இந்த விஷயத்தில் பார்த்தா கூட அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலைனாலும் கூட அவன் ஜாப்ல செலக்ட் ஆயிட்டான். ஸோ இந்த ரெண்டு சாம்பிள் சென்டென்ஸை நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரப்போகுது. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டெஸ்பைட். இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இந்த மூணு என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுச்சோ அதே விஷயத்தை தான் இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் பண்ண போகுது. பட் அது என்ன டிஃப்ரென்ஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரக்சர், டியூ டு என்ன ஸ்ட்ரக்சர் வந்துச்சோ அதே தான். ஸோ ரூல்ஸ்குள்ளே போயிடலாம். இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் வந்துச்சுன்னா அதோட ரூல் ஒன்று வேர்ட்ஸ் வரணும், ஃப்ரேஸ் வரணும், ஜெரண்ட் வரணும் அண்ட் காம்போ வரணும். அண்ட் அடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். Despite being ill, he can attend the class. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம், ஒரு பீயிங் சொல்லியிருப்போம், அது ஜெரண்ட். அண்ட் இல்லுங்கிறது ஒரு வேர்ட், ஸோ ஒரு காம்போ வந்துருச்சு. அண்ட் he can attend the classங்கிறது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் poor, he is very happy. பூவராக இருந்தாலும் கூட அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா. அஃப்கோர்ஸ் இதுவுமே கான்ட்ரடிக்ஷன் கன்ஜெக்ஷன் தான். ஸோ இது பார்க்க முடியுது. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட்டுங்கிறது தோ என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போதோ அதே ரோல் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆல்தோ, ஈவன் தோ இந்த மாதிரி விஷயத்தில் பட்டு போடலாமா? கண்டிப்பாக போடலாம். பட் அது எப்போனா ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணணும் இல்லை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்தோ ஹீ இஸ் மச் ஓல்டர் தென் அதர்ஸ் பட் ஹீ ஓன் த ரேஸ். மற்றவங்களை விட அவன் ஓல்டாக இருந்தாலும் கூட, வயசானவங்களாக இருந்தாலும் கூட அவன் ரேஸில் வின் பண்ணிட்டான். அஃப்கோர்ஸ் இது சாதாரணமான விஷயம் இல்லைங்களா. ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு பட்டும் வரலாம். ஸோ ஆல்தோ பட்டுங்கிறது காம்போவாக வரலாம் தாராளமாக. ஸோ அதில் எந்த தப்பும் கிடையாது. அடுத்து பார்த்துடலாம். தென் அடுத்து பார்க்குறது அஸ் ஆஃப். அஸ் ஆஃப்ங்கிறது என்னதுன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக அஸ் ஆஃப் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், as of now my students are speaking in English very well. இன்னையில இருந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம் சொல்லுது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக அஸ் ஆஃப் நவ் சொல்லுவோம். ஸோ அடுத்த கன்ஜெக்ஷன்ஸும் பார்த்துடலாம். காய்ஸ், அடுத்த கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி நம்ம ஒரு ரிட்டனுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஐஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவோ, டோஃபில் ஸ்டூடெண்ட்ஸுக்காக, பிடிஏக்காகவோ தான் சொல்கிறது. கேட்டுக்கங்க. இன் ஆர்டர் டு. இன் ஆர்டர் டுங்கிறது பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக. இதன் மூலமாக இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், இன் ஆர்டர் டு நாட் டிஸ்டர்பிங் த நெய்பர்ஸ். ஓகே, இதன் மூலமாக நெய்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத, கமா போட்டுறோம். எதன் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. டோன்ட் பார்க் பிக் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நெய்பர்ஸ் கேட். ஸோ நெய்பர்ஸ் கேட்டுக்கு முன்னாடி பிக் வேனையோ பிக் வெஹிக்கிளையோ நிப்பாட்டுறதின் மூலமாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இன் ஆர்டர் டுக்கு அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலை, வெர்பு மட்டும் யூஸ் பண்ணி அந்த வெர்பும் ஜெரண்ட் ஆயிருக்கும், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் இன் ஆர்டர் டுவோட ஆக்சுவல் ரூலே. அண்ட் இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸுமே பார்த்துடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆர்டர் டு reducing pollution, government had to initiate e-vehicle. இந்த விஷயத்தையும் பார்க்கலாம். இதன் மூலமாக
பொல்யூஷனை ரிடியூஸ் பண்ண முடியும். எதன் மூலமாக? கவர்மெண்ட் இ வெஹிக்கிளை இனிஷியேட் பண்ணுவதன் மூலமாக.